ஹேர்பின் அடகு வச்ச காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அந்த காசில் பார்த்தோம்னா 2 பன்னிக்குட்டி வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கறிக்கடை தான் வச்சுருப்பாங்க. அதனால மறுபடியும் இவங்க அந்த பிஸ்னஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டியை வாங்கிட்டு வர வழியில் அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் பழையபடி நாங்கள் கடை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஹீரோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து உள்ளே ஓடிடுறாங்க. போயிட்டு அந்த பன்னிக்குட்டியை வந்து கட்டி போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவர் ஒரு விசில் அடித்து ஒரு பறவையை கூப்பிடுறாரு. அந்த பறவை வந்தோன்னா அது காலில் வந்து தூது அனுப்பியிருக்காங்க. அதில் நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்குன்னு சொல்லு தெளிவா அப்படின்னு சொல்லி எழுதினோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அட்ரஸை எழுதி அந்த பறவை காலில் கட்டி அனுப்புகிறாரு. அந்த பறவையை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தோம்னா அது அந்த மரத்தில் உட்காந்துருக்கு இலைப்பாறை. உடனே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன இந்த பறவை இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு கல் எடுத்து அடிச்சிடுறாங்க. அது ஓடிடுது. அந்த கல் பார்த்தோம்னா இங்கே வந்திருக்க வீரர்கள் மேலே பட்டுருது. அந்த வீரர்கள்லாம் வந்து இந்த ஏதோ ஒரு சீட்டு மாதிரி இருக்குமா, அந்த சீட்டு மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஊரில் தங்க முடியும். அது இல்லைன்னா வந்து அரெஸ்ட் பண்ணி வாருக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து நம்ம ஹீரோட்ட இல்லை. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லோரும் பார்த்தோம்னா அதை தேடி தான் வந்திருக்காங்க. யார் யார் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த நகலை எல்லாருமே வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டே தெரில. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ என்னன்னாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி